ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் ஒரு விளக்காக இருக்கணும் அப்படின்னு இயேசு தன்னோட பிரசங்கத்துல சொல்லியிருக்காரு. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வெளிச்சம் எப்படி இருக்கணுமா, மரக்காலுக்கு கீழே இருக்கக்கூடாது, இல்லைன்னா கட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடாது, இல்லைன்னா மறைஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்துல இந்த விளக்கெல்லாம் பத்த வைக்கிறது இல்ல, பந்தம் பத்த வைக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா சுவிட்ச போட்டா உடனே லைட் எரியும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே ஃபாஸ்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இந்த சுவிட்ச போட்டா லைட் எரியிற மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு சபைக்குள்ள வந்தா மட்டும்தான் லைட் எரியுது. விளக்கு தயாரிக்கிறத பத்தி நாங்க எங்க வீட்டுல நாங்க பார்த்திருக்கோம். அதாவது அதுக்கு ஒரு திரிய ரெடி பண்ணி, அதுக்கு ஒரு மண்ணெண்ணெய் ஊத்தி, அந்த பாட்டில ரெடி பண்ணி, அதை ஊற வச்சு, அப்புறமா சில சில மணி நேரங்களுக்கு பிறகுதான் அது கரண்ட் போகும்போது எடுத்து பத்த வைப்பாங்க. எல்லா இடங்களிலும் அந்த விளக்கோட வெளிச்சம் எட்டுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அவங்க கவர் பண்ற மாதிரி அந்த விளக்கை வைப்பாங்க. இன்னைக்கும் ஊர்கள்ல சொல்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சூரியன் அஸ்தமிச்சதுக்கு பிறகு விளக்கு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கு. அந்த விளக்கு என்பது நம்மளை ஒத்து இருக்கு. நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம எரியணும் அப்படின்னு சொன்னா தயாராக இருக்க வேண்டும், தயாரிக்கப்பட வேண்டும். அந்த எண்ணெய் அப்படிங்கிற மண்ணெண்ணெய் அப்படிங்கிற அந்த பரிசுத்தாவின் வல்லமையினால நம்ம நினைய வேண்டியிருக்கு. நினைஞ்சு ஊறி தேவனுடைய அன்பினால நம்ம ஊறி அதுக்கப்புறம் தான் நம்மளால ஒளிர முடியும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரிசிட்டி லைட்டுங்க எதுவுமே ஊற வைக்கிறது இல்லை. எல்லாமே ரெடிமேடா கொண்டு வந்து டக்குன்னு ஃபிட் பண்ணி சுவிட்சை போட்டா வயரை கொடுத்தா போதும், சுவிட்சை போட்டா லைட் எரியும். அப்படி தேவைப்படும் போது மட்டும்தான் அந்த சுவிட்சை போடுறோம். மற்ற நேரங்கள்ல சுவிட்சை ஆஃப் பண்ணி வச்சிடுறோம். இதே மாதிரி தான் நமக்கு எங்க தேவைப்படுதோ அங்க மட்டும்தான் நம்ம ஆவிக்குரியவங்களா நம்ம காட்டிக்கிறோமே தவிர, மற்ற நேரங்கள்ல நம்மள ஆவிக்குரியவங்களாவும் காட்டிக்கிறது இல்லை. ஆண்டவரை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத பல நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. விளக்காக இருக்கும் போது எப்பவுமே நம்ம மேல ஒரு கரி இருக்கும், எரிஞ்சதுக்கான ஒரு கரி இருக்கும். அந்த விளக்கு ஊதப்பட்டாலும் ஒரு கரி இருக்கும். அந்த விளக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டியிருக்கு. அப்படி நம்ம விளக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மனால தொடர்ந்து ஒளிர முடியும். தொடர்ந்து ஆண்டவருக்காக பல ஆத்துமாக்களையும் உள்ள சம்பாதிக்க முடியும். இப்படி நம்ம அர்ஜென்ட்டுக்கு பிறந்து நவீன காலத்தின் டியூப்லைட்டாக மாறினா கண்டிப்பாக தேவ சமூகத்திலையும் நம்ம ஒரு டியூப்லைட்டா தான் இருப்போமே தவிர ஒரு விளக்காகவே மாற முடியாது. எனவே விளக்காக மாறுவோம், தேவனுக்காக ஒளிருவோம், எழும்பி பிரகாசிப்போம்.